Taste the Daily. அதிவீர ராமப்பண்ணன் அதிமுக தொண்டர்கள்லாம் பலத்த உற்சாகமாக இருக்கிறதாக சமூக வலைதளங்களில் பார்க்குறோம், களத்தில் பார்க்குறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங் நியூஸை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, என்ன இவ்வளவு நாளாக அமைதியாக இருந்து இந்த பதுங்கினது எல்லாமே இப்படி பாய இருக்குதானா? நிச்சயமாக சார். அதாவது தேர்தல் காலங்களில் இயற்கையான இயல்பான கூட்டணியை அதிமுக கூட்டணி தான் அமைக்கிறது. அதனால தான் நீங்கள் தேர்தல் வேலையை தேர்தல் நேரத்தில் பண்ணணும் சார். 24 மணி நேரமும் தேர்தல் வேலையை மட்டுமே பண்ணிட்டு ஆட்சியை கவனிக்காமல், மக்களை கவனிக்காமல், யாரையுமே கவனிக்காமல், பார்த்தீங்களா அதிமுக அப்படி இருக்குது, பார்த்தீங்க அப்படி அதிமுக அப்படி இருக்குன்னு ஒரு ட்ரெய்லர் ப்ரோமோலாம் அவங்க தான் கொடுத்தாங்க திமுக. இன்னைக்கு அந்த ப்ரோமோவும் ட்ரெய்லரும் பிச்சு எங்கேயோ போகும்போது ஆஹா ஐயோ நம்ம ப்ரொமோட் பண்ணி விட்டுட்டோமோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு திமுக கதிகலங்கி போயிருக்குன்னா இயல்பான தன்மை தான். அந்த இந்திய கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இயல்பாக அவரவர்கள் கருத்துக்களை அந்தந்த நேரத்தில் வைத்துக்கொண்டே தான் இருந்தாங்க. கூட்டணி ஒரு மாதிரி இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அவர் அப்படி சொல்லியிருக்காருலாம் யோசிக்கிறது இல்லை. அதுதான் தன்மை. கூட்டணி என்பது தேர்தலில் அனைவரும் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை அடைவது அல்லது ஒரு தீய சக்தியை, தீய ஆட்சியை தமிழகத்திலிருந்து விலக்குவது. இந்த 2 பாயிண்ட்ல தான் மிக தெளிவாக இன்டாக்டாக கூட்டணி மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த விஷயத்தை பார்க்கும்போது இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அமமுகலாம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிற போது அவர்கள் சொல்லுகின்ற அந்த பேசுகின்ற துணியாக இருக்கட்டும், அவரை எதிர்கட்சி தலைவர் வரவேற்கின்ற விதமாக இருக்கட்டும், இவை அனைத்துமே ஒரு சிறந்த கூட்டணி, ஒரு சிறந்த ஒரு திமுகவை எப்படியேனும் ஆட்சியிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்பதில் மிக தீர்க்கமாக இருக்காங்கிறதும் ஒரு இன்டாக்ட் என்பது இதுதான் இன்டாக்ட். அதாவது முரணுமான கருத்துக்கள் கொண்டிருந்தாலும் தேர்தலை நோக்கி அதை மிக தீவிரமாக கொண்டு வந்து ஒருமித்த புள்ளியில் இணைவது தான் இன்டாக்ட் கூட்டணிங்கிறது. இன்டாக்டாகவே இருந்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு பேப்பரில் கிரீஸ் ஜோடங்கட்ட திமுக கூட்டணியில் இருக்கிறீர்களான்னு கேட்டால் அது எங்கள் டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும் அப்படிங்கிறார். அது குறித்து இன்னும் அறிவிப்பு வருமானு கேட்டால் வருமா வராதான்னு தெரியாதுங்கிறாங்க. இப்போ அவங்களோட பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 63 தொகுதி சிபிஐ ரைடு விட்டு வாங்கினோம் திமுகட்ட, அதை 43 குறைச்சாங்க. இப்போ கடைசியாக 25 நிறுத்தியிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் ஏதாவது 7-8க்கு குறைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் காங்கிரஸ் இருக்கு. எப்படா உங்களை பழிவாங்களான்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க போலயே. இல்லை சார், யதார்த்தம் தானே சார், நம்ம பண்ணலையே அப்படி. தொகுதி பங்கீடுல காங்கிரஸ் அந்த அளவுக்கு பண்ணியது அவங்க தானே. இப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய புதிதாக 62க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை போட்டிருக்காங்க. போட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, தயவு செய்து காங்கிரஸ் கட்சிக்கு உண்மையாக இருங்கள், சுயமரியாதையோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு அவங்க அப்படித்தானே பண்ணுவாங்க. இல்ல சார், திமுக கூட சேர்ந்து திமுகவோட மாவட்ட செயலாளர் மாதிரி நீங்களும் பிஹேவ் பண்ணிடாதீங்க பாவிகளா. காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி வேணும், நீங்க பாடல இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை ஆயிருக்குன்னா அதோட உண்மையான பொருள் தான். ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, இப்ப அதெல்லாம் நடக்குதுன்னு உடனே இன்னும் கூடுதல் உற்சாகமா இருக்கிறீங்க போலயே. அதுதான் சார், நம்ம அதை விவாதமாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது அப்ப நம்ம சொல்லும் போதெல்லாம் திமுக கூட்டணிக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ள இந்த குழப்பம் இருக்கிறது, முரண்பாடுகள் இருக்கிறது, இது தீர்வது சிக்கல் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஆனா அவர்கள் எல்லாம் இல்லை, நாங்க இன்டாக்ட்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு யதார்த்தத்துக்கு வருகிற போது நாம் சொல்லியதுதான் எதிரொலிக்குது. அப்ப இப்படி பார்க்கிற போது இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் விசிக திருமாவளவன் குறித்து கூட்டணி கட்சி என்ன விமர்சிக்கிறாங்க, அப்படி விமர்சித்தவர்களை நோக்கி போராட்டம், மாவட்ட தலைநகரங்கள்ல போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க, ஆராசா விசிக தலைவர் திருமாவளவனை சாதி கட்சி தலைவர்னு சொல்லிட்டாராம். இப்ப அதுக்காக எதிர்த்து போராட்டம் நடக்குது. அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் இவர்கள் இணைந்திருக்கிற இன்டாக்ட்ங்கிறதுக்குள்ள பல டாக்ட் இருக்கும் போல இருக்கு. அதுதான் சரி. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப சாதாரணமாக இந்த செய்திகள்ல பார்ப்பாங்கல்ல, ஓட்டு போடுற மக்கள் அவங்க நினைப்பாங்கல்ல, இவங்க கூட்டணி கட்டிட்டு இருக்காங்க, திமுக ஆல்ரெடி கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னு இந்த இரண்டையும் வைத்து பார்க்கும் பொழுது யார் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. நிச்சயமா சார், அதிமுக கூட்டணி தான் மிக மிக சரியாகவும் விரைவாகவும் தேர்தல் பணிகளை, கூட்டணி விவகாரங்களை தெளிவாக எடுக்கிறது என்பதை மக்களுக்கு இதுக்குள்ள புரிஞ்சிருக்கும். இதுக்கு பெருசா நாம எந்த சந்தேகமும். ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன் அப்படின்னா, திமுக என்ன சொல்றாங்க, 9 ஆண்டு காலமாக நாங்க இன்டாக்டா இருக்கிறோம்னு சொல்றாங்க. அதிமுக இப்பதான் கூட்டணியே நீங்க ஒவ்வொரு கட்சியாக இணைந்து கொண்டு இருக்கிறீங்க. உடனடியாக அந்த இன்டாக்ட் எப்படி வந்துரும்? நாங்க தான் இன்டாக்ட் 9 வருஷம் ஒன்றாக இருக்கிறோம், சோ நாங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னு அவங்க வாதத்தை வைப்பாங்கல்ல.
சார் இல்லை, அதாவது 9 ஆண்டுகளாக தொடர்ந்து இருப்பதாலேயே அது நல்ல கூட்டணின்னு எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? இப்போ இன்னொரு விதத்தில் பாருங்களேன், 9 ஆண்டு காலத்தை விட்டுருங்க, இந்த 4.25 ஆண்டுகளாக திமுக செய்கிற மக்கள் விரோத செயல்கள் அனைத்திற்கும் இன்டாக்டாக இருந்தோம் என்று இவர்கள் வெளியே போய் சொல்லுவாங்களா? இன்றைக்கு ஆசிரியர்கள் போராடுறாங்களே, இதுக்குள்ள நாங்க இன்டாக்டா இருக்கோம்னு சொல்லுவாங்களா? அப்ப இன்டாக்ட் என்பது வார்த்தை தானே, அதிருப்தி இந்த 9 வருஷத்துல அதிருப்தி இருக்கு சார். அது குறிப்பாக இவர்கள் மாநில சட்டமன்றத்திற்குள் வந்ததற்கு பிறகு சட்டம் ஒழுங்கிலிருந்து ஊழியர்களை, அரசு ஊழியர்களிலிருந்து பல தரப்பட்ட ஊழியர்களை பொய் வாக்குறுதி மூலம் ஏமாற்றியதிலிருந்து ஒவ்வொரு கட்சிக்கும் மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. ஓகே, ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்று கருத்தை வைத்துக் கொண்டே தான் இருக்கிறாங்க. அப்படி வைத்ததற்காக காங்கிரஸ் கட்சி தலைவரை எல்லாம் மிக தரக்குறைவான விஷயத்துக்கு அளவுக்கு முயற்சிக்கக்கூடிய நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டார்கள். இந்த வேலை நேரத்தை 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரமாக உயர்த்திய போது இப்படி பல இடங்களில் அவர்கள் இன்டாக்ட் என்று வெளியே சொல்றாங்களே ஒழிய உள்ள மிகப்பெரிய கசிந்தும் புகைந்தும் அழுகி கொண்டும் இருக்குங்கிறத அவங்க கூட்டணிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி வளருது அப்படிங்கிற அந்த பயம் ஒரு பக்கம், ரெண்டும் தான் இப்ப திமுகவை அழுத்துதுன்னு சொல்ல வரீங்க. நான் அப்படி எடுத்துக்கவா? நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். இப்ப என்னன்னா, திமுக கூட்டணி அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க, அதெல்லாம் அந்த பக்கம் வச்சுட்டு அந்த கூட்டணி கட்சிகளுடைய அமைதி இருக்கு இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மார்க்சிஸ்ட் கட்சியோ விசிகாவோ ஏன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க? அந்த அமைதி ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்லுது. என்ன மிகப்பெரிய செய்தியை சொல்லுது? என்ன செய்தி? ரொம்ப அழுத்தமான கேள்விதான். இப்போ நான் சொல்ற விஷயமும் இன்றைய நாளேடுகளில் இருக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நீங்க ஆட்சியில பங்குன்னு கேட்காதீங்க, உங்களுக்கு அஸ்ஸாம் தேர்தலுக்கான செலவையே நாங்க செஞ்சிடறோம் அப்படின்னு ஒரு செய்தி, பேச்சு நடக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஓஹோ, ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் செலவையே நாங்க ஏத்துக்கிறோம் உங்களுக்காக, ஆனா இங்க ஆட்சியில மட்டும் பங்கு கேட்டுறாதீங்க. இதுல 2 விஷயமா எடுத்துக்கோங்க. ஒரு மாநிலத்தின் தேர்தலையே செலவழிக்கக்கூடிய செலவானாலும் கொடுப்போம், அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டோம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை எங்களுக்கு. ஒன்று அடுத்து செய்தி நம்ம எத்தனை கட்டுக்கதையை நம்ம சொல்லிருக்கோம். இந்த பேப்பர்ல வந்து செய்தியை வெளியிட்ட ஆசிரியர் மீது நீங்க வழக்கு போடுங்க. உண்மையாக சார், நீங்க நிதியமைச்சர் 30,000 கோடி வச்சுக்கிட்டு மச்சான் 7 மாசத்துல சுத்துதான். நீங்க ஒரு 5 ஆண்டுல 9-7 மாசம் இருக்கு, 2,70,000 கோடி வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்கன்னா அது என்ன சரியா வழக்கு போடுங்க. அது பொய்ன்னு நிரூபிக்கல, நீங்க எதுக்கு நிரூபிப்பீங்களா? அதுக்கு நிரூபிப்பீங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி இல்ல அப்படி இப்போ காங்கிரஸ் மேட்டருங்க வச்சிருங்க. இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகள் என்ன சொன்னாங்க? நமக்கு 2 கம்யூனிஸ்டுக்கு தான் 25 கோடி நினைச்சோம். 15 அவங்க என்ன சொன்னாங்க? எங்களுக்கு மட்டும் கொடுக்கலையா, அதிமுகவுக்கு போச்சு, விசிகாவுக்கு போச்சு, கூட்டணியில் இருந்த எல்லாத்துக்கும் போச்சு. விசிகா கம்யூனிஸ்டுகள் இவங்களோட சீட் எண்ணிக்கை என்ன? அவங்களுக்கே 15 கோடினா காங்கிரஸ் கொடுத்த சீட் எண்ணிக்கை அங்க எவ்வளவு பேர் இருக்கும்? அப்ப இந்த இன்டாக்டுக்குள்ள இருக்கிற பெரிய டாக்ட் என்னன்னா, மணி காம்பன்சேஷன் என்ன வேணுமோ, தேர்தல் செலவு நீங்க சீட் கம்மியா வாங்கிக்கங்க, நோட் நிறைய வாங்கிக்கங்க. ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் செலவுக்கே இப்ப பிசினஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சார். ஓகே, அதனாலதான் எந்த ஆதாரமும் இல்லாம சொல்றீங்க. அதனால வழக்கு அவரே பாருங்க மிரட்டுறாரு, வழக்கு வரும்னு என்ன சொல்றது? வந்த செய்தியை சொல்லிட்டு இருக்காரு. தினமலர் பத்திரிகையில இன்றைக்கு 2 தினமலர் பத்திரிகையில இப்ப நீங்க ஒரே நிமிஷம் சார், இல்ல ஒரு நிறுவனத்தை பத்தி இங்க உட்கார்ந்துட்டு சொல்றதுக்கு என்னோட நிகழ்ச்சியில நான் அனுமதிக்க மாட்டேன். ப்ளீஸ் ஸ்டாப் இட். இது கட்டுவா இருந்தாலும் கதையா இருந்தாலும் கட்டுக்கட்டா இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது நீங்க. ஒரு கட்டு இருந்தா அது வெளியே வந்துதான் ஆகும். அது கட்டுக்கட்டானதுங்கிறது நீங்களே எவிடன்ஸ் கொடுத்திருக்கீங்க சார் போன தேர்தல்கள்ல. அதுலயும் எனக்கு என்ன ஒரு பெரிய 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் இந்த 15 கோடி விவகாரம். அதுக்கப்புறம் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி வெல் ஆஃப் ஆயிட்டீங்க, நிதி வாங்கின மாதிரியே வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுக்கப்புறம் ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், இதுல என்ன உங்களுடைய நிலைமை? அப்ப அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி பணம் கிடைச்சது? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 9 வருஷம் இன்டாக்டுக்குள்ள என்ன இருக்குங்கிறத மக்கள் சரி, அந்த இன்டாக்ட் எல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா
ஃபீல்டுல வேலை செய்ய வேண்டியது கடைக்கோடியில் இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான். அவங்க திமுக கூட்டணியில உற்சாகமா இருப்பாங்களா, அதிமுக கூட்டணியில உற்சாகமா இருப்பாங்களா? சார், அதிமுக கூட்டணியில் எந்த கட்சி இருந்தாலும் மிகவும் உற்சாகமாக இருக்கும் என்பது இதுவரை எப்படி ஃபீல்டுல அந்த இம்பாக்ட் வந்து தொண்டர்கள் கிட்ட, கட்சி தலைவர்கள் கிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம் சார், தொண்டர்கள் கிட்ட அந்த இம்பாக்ட் எப்படி இருக்கும்? அதான் சொல்ல வர, கட்சி தலைவர்களை தாண்டி அதிமுகவோடு கூட்டணி என்று சொன்னால் தோழமை கட்சிகள், அந்த அதிமுக தொண்டர்கள் நமக்கு ஆற்றுகின்ற இந்த கட்சி பணி, கழகப்பணி, தேர்தல் பணிக்கு ஈடாக வேற எந்த கட்சியிலையும் இருக்காது என்பது பல நேரங்களில் இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட சொன்னதை திருமாவளவனே அதை சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அந்த அளவுக்கு உண்மையான ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடிய கூட்டணி என்பதால் அதிமுகவில் அடிமட்டம் வரை கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை அல்வதற்கு எல்லோரும் தயாராக. நன்றி.